மிகவும் பிரியமானவர்களே, இன்று ஒரு அற்புதங்களின் திறவுகோல் என்ற தலைப்பிலே ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். உலகில் கோடிக்கணக்கானோர் அறிந்து கொள்ள முடியாத ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை குறித்து, அந்த மகா மேன்மையான பொக்கிஷங்களின் திறவுகோலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். அதை நம்முடைய மேன்மை மிக்க வாழ்க்கையிலே அதை பயன்படுத்தி மேன்மைக்கு மேல் மேன்மை அடைய, மகிமைக்கு மேல் மகிமை அடைய நாம் இன்று ஆயத்தமாகிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் அறியாத, இந்த உலகத்து ஞானிகளால், சாஸ்திர புருஷர்களால் அறிந்து கொள்ள இயலாத, பெற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் இயலாத அற்புதமான ஒருவரை குறித்து நான் இன்று உங்களோடு பேச போகிறேன். இந்த நவீன உலகத்தின் விஞ்ஞான மகத்துவங்களாலும் கூட ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாத, மேன்மைக்கெல்லாம் மேன்மையான, மகிமைக்கெல்லாம் மகிமையான அற்புதமும் ஆச்சரியமுமான ஒருவரை குறித்து உங்களுக்கு நான் இன்று அறிவிக்க போகிறேன். என்றென்றும் இவர் உங்களுடனே இருக்க முடியும். உங்களுடனே இருக்கிறவர். இவர் உங்களுடனே இருக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிறவர். இந்த அற்புதங்களின் ஆச்சரியங்களின் ஒரு அற்புதமான ஆவியானவரை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களோடு பேச போகிறேன். இந்த அற்புதமான ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு துணையாளராய், உதவியாளராய், உங்களை எல்லா இடங்களிலும் அவரே நடத்துகிறவராய், இந்த ஆபத்துகள், துக்கங்கள், துயரங்கள், எத்தனையோ சேலஞ்சுகள் நிறைந்த இந்த உலகத்திலே, எத்தனையோ பாடுகளும் உபத்திரவங்களும் எத்தனையோ போராட்டங்களும் நிறைந்த இந்த உலகத்திலே உங்களை அற்புதமும் ஆச்சரியமான ஒரு பாத்திரமாய், அற்புதமும் ஆச்சரியமான ஒரு மேன்மை மிக்க நபராய் நடத்துவதற்கு இந்த அற்புதங்களின் நாயகர் பரிசுத்த ஆவியானவர் போதும். அவர் உங்களை நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாக ஒரு காரியத்தை கவனித்தலை கொள்ளுங்கள். இந்த அற்புதங்களின் ஆவியானவரை இந்த உலக விஞ்ஞானிகளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த உலகத்தின் மேன்மக்களால் அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. இவர் வரும் பொழுதுதான் நீங்கள் புது பலன் அடைய முடியும். சோர்வில் இருக்கிற மனிதன், துன்பத்தில் இருக்கிற மனிதன், உபத்திரவத்தில் இருக்கிற மனிதன், இன்னும் பல்வேறு பாடுகள், சங்கடங்கள், போராட்டங்களிலே மத்தியிலே இருக்கிற ஒரு மனிதன், இன்னும் எழும்ப முடியாதபடி, தான் எழும்ப வேண்டிய விதத்திலே எழும்ப முடியாதபடி பல்வேறு பிரச்சனைகளால் சூழப்பட்ட ஒரு மனிதனை கூட இவர் வரும்பொழுது அவனுக்கு புது பலன் கொடுத்து அவனை உயர்த்தி இந்த உலகத்திலும், எந்த உலகத்திலும், எருசலேமிலும் சமாரியாவிலும் உலகத்தின் எல்லா பாகங்களிலும் அவனை கொண்டு சென்று அவனை ஒரு உன்னத சாட்சியாய் நிறுத்த இவருக்கு முடியும். அவர் பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும், முதல் இருக்கிறவனுக்காகிலும் முதல் இல்லாதவனுக்காகிலும், சப்போர்ட்டுகளும் உதவிகளும் அனுசரணைகளும் இருக்கிறவனுக்காகிலும் ஒன்றுமே இல்லாதவனுக்காகிலும் இவர் உதவி செய்ய முடியும். இவரே தேற்றவாளனாய், இவரே ஆற்றி தேற்றி அவனை ஒருவனை அரவணைத்து அவனை மேன்மைகளுக்கெல்லாம் மேன்மை அடைய செய்ய முடியும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அற்புதமான ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த அற்புதமான ஆவியை, இந்த மேன்மையை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் எந்த செலவும் செய்ய வேண்டியதில்லை. எந்த பணம் காசும் தேவையில்லை. இது ஒரு அற்புதமான காரியம். கர்த்தர் சொல்லுகிறார், யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். வேறொரு தேற்றவாளன், சத்திய ஆவியாகிய உங்களை உண்மையிலும் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் பரிசுத்தத்திலும் நடத்துகிற, மேன்மையான மகிமையான, மனிதனுக்கு கடவுள் வைத்திருக்கிற, இந்த மனு ஜென்மங்களை யார் படைத்தாரோ, யார் இந்த உலகத்தை படைத்தாரோ அவருடைய மேன்மைகளை எல்லாம் அனுபவிக்கிற, அவருடைய கடவுளின் மகத்துவங்களை எல்லாம் அனுபவிக்கிற ஒரு மேன்மையான பாகத்திற்கு கொண்டு செல்லுகிற சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன், உதவியாளர் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கிறவர் என்று வேதம் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறது. அவரை உங்களுக்கு பிதா தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. இந்த உலகம் அவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் உலகத்தின் ஞானிகளும் அதிகாரிகளும் பேர் பெற்றவர்களும் விஞ்ஞானிகளும் கூட ஒருவேளை இவரை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் உங்களுடனே கூட வாசம் பண்ணி
உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிய முடியும். நீங்கள் அவரை அறிய முடியும். உங்களை எல்லா பாடுகள், உபத்திரவங்கள், எல்லா சேலஞ்சுகளுக்கு மத்தியில் இருந்து அவர் உங்களை விடுவிக்கதை, அவர் உங்களை பாதுகாப்பதை, நீங்கள் ஐயா வலது பக்கமாக அல்லது இடது பக்கமாக சரிந்து அழிவின் பாதையில் சென்று விடாதபடி உங்களை சீராய் நடத்துகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருக்க முடியும். பாருங்கள், இந்த மகத்துவமான வல்லமை ஐயா, இது மனிதனால் உண்டாயிராத காரியம், தேவனால் உண்டாயிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இந்த பொக்கிஷத்தை நீங்கள் மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, இந்த மகத்துவமான பொக்கிஷத்தை நீங்கள் மண்பாண்டமாகிய உங்கள் இருதயங்களிலே, உங்கள் ஆவி ஆத்மாவிலே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இது என்ன செய்யும் நீ கேட்டீங்கன்னா, உங்களை பாருங்கள் புது பலன் அடைய செய்யும். நீங்கள் என்ன உபத்திரவத்தில் இருந்தாலும், சங்கிலிகளில், சிறையிருப்புகளில், ஆபத்துகளில் இருந்தாலும் சரி, அங்கே இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை, ஐயா விடுதலையின் வாழ்வை, வெற்றியின் வழியை உங்களுக்கு போதிக்க முடியும். அவரே உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக ஆதலினால் இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை பெற்றிருக்கிற ஐயா பெறப்போகிற நீங்கள் நிச்சயமாய் பாக்கியவான்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. உலகில் கோடிக்கணக்கானோர் அறிந்து கொள்ள முடியாத ஒரு அற்புதமான பொக்கிஷம். ஐயா, இந்த பொக்கிஷம் உங்களை மேன்மைப்படுத்தும், மகிமைப்படுத்தும். பாருங்கள், சிம்சோன் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனை பெலிஸ்தியா என்ற ஒரு பெரிய நாடு, அந்த பெலிஸ்திய கூட்டம், ஒரு நாடே, பெரிய நாடே கூடி எதிர்த்த பிறகும் ஒரே மனிதனை அவர்களால் ஜெயம் கொள்ள முடியவில்லை. அநேக முறை அவர்கள் கைகளிலே இந்த மனிதன், சிம்சோன் என்கிற மனிதன் அகப்பட்டிருந்தாலும் கூட நடந்தது என்ன? 1000 பேர் சூழ்ந்திருந்து அவனை பிடித்தாலும், அடக்கினாலும், கட்டினாலும் கட்டி அவனை கொண்டு செல்ல முடியவில்லை. ஏனென்றால் இந்த ஆவியானவர் பலமாய் அவன் மீது இறங்கினார். உங்கள் மீது வரப்போகிற, உங்களோடு வாசம் பண்ணுகிற அநேகரோடு நம்மோடு வாசம் பண்ணுகிற இந்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்த பொழுது 1000 பேர் சேர்ந்து பிடித்தாலும் அவனை பிடிக்க முடியவில்லை, அடக்க முடியவில்லை, கயிறுகளால் கட்ட முடியவில்லை. ஒரு சிறிய கழுதையின் தாடை எலும்பை கொண்டு, 1000 வலிமை மிக்க எந்திரங்களை கொண்டு அல்ல, ஒரு சிறிய கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு 3000 பேரை சங்கரித்தான். அதன் ரகசியம் என்னவென்றால், இந்த பொக்கிஷம், இந்த ஆவியானவர் அவன் மீது வந்திறங்கினபடியினால் அசாத்தியமான காரியங்களை, உலக சரித்திரம் கண்டுகொள்ள முடியாத, உலக சரித்திரமே அறிந்து கொள்ள முடியாத மகா அற்புதமான காரியங்களை அந்த மனிதன் செய்தான். சாலமோனின் ஞானத்தை கேட்க பாருங்கள், உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ராஜாக்களும், மந்திரிகளும், ஆலோசகர்களும், ஞானிகளும் வந்து காத்து கிடந்தார்கள் எருசலேமிலே என்று வாசிக்கிறோம். அந்த மனிதனிடம் இருந்த ஞானம், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த அப்பழுக்கற்ற ஞானம், அந்த பரலோக ஞானம் அவனை அப்படியாய் மேன்மைகளுக்கெல்லாம் மேன்மை அடைய செய்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறது அன்பான சகோதர சகோதரனே, இந்த ஞானம், இந்த கல்வி, இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற விசேஷித்த அறிவு உங்களை மேன்மைப்படுத்தும், மகிமைப்படுத்தும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, சின்னவர்களை 1000ஆய் பெருக பண்ண செய்யும். ஐயா, சிறியவனை அது பலத்த ஜாதியாய் மாற்றும். நிச்சயமாய் பாருங்கள், நீங்கள் குப்பையிலும் புழுதியிலும் கிடக்கிற சிறியவரும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களுமாய் இருந்தாலும் கூட உங்களை அது உயர்த்தி ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார செய்யும். பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த பொக்கிஷத்தை. ஐயா, இந்த மகா அற்புதமான ஆச்சரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போவதின் திறவுகோல் இதுதான். ஐயா, இந்த அற்புதமான பொக்கிஷங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதின் திறவுகோல் இது. அன்பு சகோதரனே, சகோதரியே, அதையும் இதையும் தேடிக்கொண்டு உங்கள் நாட்களை வீணடிக்காதீர்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பரிசுத்த ஆவியை பற்றி அறிகிறதும், அவரை பெற்றுக் கொள்ளுகிறதும், தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ளுகிறதும் தேவனுடைய ராஜ்யத்தை அறிதலாகும். அவருடைய நீதியையும் நீங்கள் அறியும் பொழுது பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னும் பாருங்கள், அடிமைகளோடு அடிமைகளாய், ஐயா, பிடித்து வரப்பட்ட பாபிலோனுக்கு பிடித்து வரப்பட்ட இளைஞர்களில் இருந்த அந்த தானியேலுக்கும் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ற அற்புதமான இளைஞர்கள் பாருங்க, அடிமைகளாய் பிடித்து வரப்பட்ட ஒரு பெரிய இனக்கூட்டத்தின், ஒரு பெரிய ராஜ்யத்தின் ஜனங்கள் இவர்கள். ஆனால் இந்த தானியேலுக்குள்ளே இருந்த தேவர்களுடைய ஆவி ராஜாக்களை அவன் முன்பாக தண்டனிடச் செய்தது.
நேபுகாத்நேச்சர் போன்ற பலத்த ராஜாக்களும் ராஜ்யங்களும் அவனுக்கு முன்பாக மண்டியிட்டது என்று பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற அருமையான சகோதரர்கள் அடிமை கூட்டத்தில் இருந்து எடுத்து வரப்பட்டு ராஜாக்களோடும் ஆசாரியர்களோடும் உட்காருகிற மகிமையான பாக்கியங்களை பெற்றுக் கொண்டார்கள். ஏன்னா அவர்கள் இந்த பாக்கியங்களை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக இந்த பொக்கிஷத்தை, இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். அற்புதங்களின் திறவுகோலை, வாழ்க்கையின் வெற்றி, அற்புதம், விடுதலையின் திறவுகோலை கொண்டவர்களாக இருந்தார்கள். வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை பெற்றுக் கொண்டார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேபுகாத்நேச்சார், தரியு, பெல்சாத்சார் போன்ற பயங்கரமான ராஜாக்களால் இந்த அற்புதமான இளைஞனுக்கு முன்னால் நிற்க முடியாது போனதின் காரணம், தெய்வத்தின் ஆவியானவர் அந்த அற்புதமான இளைஞனோடு இருந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். சொந்த சகோதரர்களால் குழியிலே தூக்கி வீசப்பட்டவனும், விற்கப்பட்டவனும், அடிமையாய் அனுப்பப்பட்டவனும், அடிமையாய் கொண்டு போகப்பட்டவனும் ஆகிய, அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டவனுமாகிய இந்த யோசேப்பை பற்றி பார்த்தீர்களானால் பாருங்க, அவன் ஜெயிலே இடிந்து போனாலும், சிறைச்சாலையே இடிந்து போனாலும் தப்பிக்க முடியாத ஒரு அநியாய குற்றம் சாட்டப்பட்டான். செய்யாத குற்றத்தை இந்த பரிசுத்தமான இளைஞன் பாருங்க குற்றம் சாட்டப்பட்டு அவன் சிறையிலே தள்ளப்பட்டான். இவனுக்குள்ளே தேவர்களுடைய ஆவி, இந்த பரிசுத்த ஆவி இருந்தது, இருக்கிறது என்று மகாபிரிய ராயல் பேரரசு பாருங்க, எகிப்திய பேரரசின் மன்னன் பார்வோன் கண்டுகொண்டான். இவனுக்காக இந்த ஆவியானவர் அந்த ராஜாவை இரவிலே தூங்க விடவில்லை. இந்த சிறைச்சாலையில் இருந்த ஒரு அற்புதமான இளைஞன், எல்லோராலும் கைவிடப்பட்டவன், குடும்பத்தால், உற்றாரால், உறவினர்களால் எல்லோராலும் கைவிடப்பட்டவன், ஒரு நம்பிக்கையும் இல்லாத தொலைந்து போன ஒரு இருட்டு சிறையில் அடைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை சிங்காசனத்திற்கு சென்றதின் காரணம் இந்த அற்புதமான பொக்கிஷத்தையும் அற்புதங்களின் திறவுகோலையும் அவன் பெற்றவனாக இருந்தான். இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாகும். அன்பின் பரலோக பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் லார்ட் இப்பொழுதே என் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு பரிசுத்த ஆவியின் மகிமை இவர்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த இரவு ஜெப வேளையிலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரும் இந்த மகிமையான பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்வதற்காக என் தேவனாகி கர்த்தர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். என் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடம் இருந்து அனுப்பப்பட போகிறவரும் புறப்படுகிறவருமாகிய பரிசுத்த ஆவியாகிய அற்புதங்களின் ஆவியானவர் இந்த விலையேற பெற்ற பொக்கிஷம் இவர்கள் வாழ்க்கையை மாற்றும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் சுவாமி. சின்னவர்களாய் சிறியவர்களாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வாழ்வில் உய்வடைய, மேன்மை அடைய, விடுதலை அடைய, வெற்றி அடைய, மகிழ்ச்சி அடைய, உயர்த்தப்பட வேறு வழியே இல்லை. ஏனென்றால் இவர்களை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நடத்த முடியும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறதே. என் அன்பின் பரலோக பிதாவே, இவர்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நடத்தும்படியாய், பரிசுத்த ஆவியானவரே இவர்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் கோயிலாய், ஆலயமாய் இவருடைய இருதயங்கள் மாறும்படியாய், இன்று ஒரு மறுரூபம் உண்டாகும்படியாய், பிறகு எல்லாவற்றையும் நீங்க திரும்ப கொடுப்பீங்க, கூட்டி கொடுப்பீங்க என்ற விசுவாசத்தினாலே உங்க கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் மகிமையான சாட்சிகளாய் இவர்களை எழுப்புவீராக. உலகம் எங்கும் இவர்கள் பறந்து திரிந்து அற்புதங்களின் சாட்சியாய், பரிசுத்த தேவனுக்கான பரிசுத்த சாட்சிகளாய் மாறும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இவர்களை நடத்துவீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் எவ்வளவு சின்னவராக சிறியவராக இருந்தாலும் இந்த பொக்கிஷம் உங்களுக்காக கொடுக்கப்படுகிற இலவசமான பரிசு, இதை பெற்றுக் கொள்ளுங்கள். பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இந்த ஃபைலையும் நீங்கள் ஒரு ஊழியமாக எடுத்து அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் விரல்களை, உங்கள் கையின் பிரயாசங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்.